நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். முதல்ல சொன்ன மாதிரி ரக்ஷைன்றது நீங்கள் தர்பையிலேருந்து எடுக்கக்கூடியதை நீங்கள் பொதுவாக யாகசாலை ஹோமங்கள் பண்ணுற இடம், யாகங்கள் நடத்துகிற இடத்துல பார்க்கலாம். ஆண் தர்ப்பம், பெண் தர்ப்பம் அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு பிரம்ம கூர்ச்சங்கள்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு யாகங்கள் முடிஞ்ச பிறகு அந்த யாகாக்னிலேருந்து எடுப்பான். அது ரக்ஷைன்னு பொதுவாக சொல்லுவாள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய பூஜை பண்ணக்கூடிய உபாசகர்கள்லாம் மை அஞ்சனம் அப்படிலாம் சொல்லுவாள். நிறைய ஜால வார்த்தைகளை பயன்படுத்துவாள். அது என்னன்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அது தெளிய வைக்க தான் இப்போ சொல்கிறோம். ஒதிய பிசின் சரக்கொன்ற மரத்தோட பிசினை வச்சு பாதாள அஞ்சனம் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு தலைச்சம்புள்ளன்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, கற்பனை. இந்த தலைச்சம்புள்ள மண்டை ஓட்டிலேருந்து மை எடுக்கிறா, தலைச்சம்புள்ள மண்டை ஓட்டிலேருந்து மை எடுக்கிறான்னு இருக்கு. பிள்ளைன்னு கிராமத்தில் போய் சொன்னீங்கன்னா தென்னம்பிள்ளையை தான் குறிக்கும். இந்த பொதுவாக தமிழ் சித்தர் பாடல்களில் தவறாக அர்த்தம் புரிஞ்சுட்டு மக்களை தவறாக வழிகாட்டக்கூடியவர்கள் நிறைய. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணவணங்கின்னுவான். ஆணவணங்கினா பெருசாக இருக்கும். நெருஞ்சி முள்ள ஆணவணங்கின்னு ரகசியமாக குறிப்பிடுவான். நெருஞ்சி முள்ள ஆணவணங்கி, அதாவது யானை அந்த நெருஞ்சி முள்ளுக்கு பயப்படுமா. ஆள் மடக்கின்னுவான். ஆள் மடக்கினா அது ஏதோ பெரிய ஒரு விருட்சம் மாதிரி நம்ம குறுக்க போனால் மடக்கம் நினைப்பான். கிராமத்தில் போனீங்கன்னா நாயிருவி நம்ம வேட்டியை பிடிச்சி இழுக்கும், ஆள் மடக்கின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு ரகசிய குறியீடுகளில் சொல்லுவாள். தலைச்சம்பிள்ளைன்றது ஒரு தென்னை மரம் முதல்ல காய்க்கக்கூடிய காய். எந்த காய் இப்போ உங்களுக்கு தென்னங்கொலை இளநீர் தள்ளும். இளநீர் முதல்ல எது காயாகிறதோ அதை எடுத்து அந்த முதல் காயில் விதை போட்டு அது விளைஞ்சு கொடுக்குற முதல் காயை தலைச்சம்பிள்ளைன்னு சித்தர்கள் சொல்லி அந்த தேங்காவை உடைச்சி அந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து அந்த தேங்காய் ஓட்டுலேயே மை பண்ணுறதுக்கு தான். அதுதான் தலைச்சம்பிள்ளை மையின்னு சொல்கிறது. ஆனால் இவன் எல்லாரும் என்ன பண்ணுவான், தலைச்சம்பிள்ளை இறந்து போனது மண்டை ஓட்டோட மையின்லாம் கற்பனை பண்ணிட்டான். அப்படிலாம் இல்லை. தலைச்சம்பிள்ளைன்றது தென்னம்பிள்ளையே குறிக்கக்கூடிய சொல். அது ஒரு சாத்விகமான விஷயந்தான். அதே மாதிரி இந்த அஞ்சனம்னு சொன்ன உடனே, வசியமைன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காட்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வெட்டி வேர் இது வரைக்கும் பாருங்கள். இது வெட்டி வேர் எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வெட்டி வேர். இந்த வெட்டி வேர்ன்றது யாரும் தெரியாதவா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ரொம்ப துர்லபம். எல்லாருக்கும் தெரியும். வெட்டி வேர்னா எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு வகையான புல் மாதிரி வகையை சேர்ந்தது. நல்ல மணக்கக்கூடியது. உங்களுக்கு ஜலத்தில் பயன்படுத்துவா, குடிக்கிறதுக்கு ஜலத்தில், வெயில் காலத்தில். அதே மாதிரி இது எண்ணெயில் பயன்படுத்துவது உண்டு. தலைமுடிக்காக, தலை மயிருக்காக. முடின்னு சொல்கிற வார்த்தை கூட தவறு. அது தலைமயிர் வளர்றதுக்காக இதை எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் பயன்படுத்துகிற வழக்கம் உண்டு. இப்போ இதை பலவிதமான உபயோகங்கள் உண்டு. ராஜா காலத்தில் இதில் பாய் மாதிரி கட்டி வெயில் காலத்துக்கு பயன்படுத்துவா. இது ஒரு சுவாமியோட திருமஞ்சனம் அபிஷேகத்துக்கும் இந்த வெட்டி வேர் பயன் தரும். இந்த வெட்டி வேரும் புணுகுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, புணுகுன்னா நீங்கள் இது நீங்கள் அந்த பூனை வகையில் இதுவும் ஒரு பூனையில் புணுகு பூனைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புணுகு பூனையிலேருந்து வரக்கூடியது இது கழிவு. இது புணுகுன்னு பேர். இதை பூஜைகளுக்கு பயன்படுத்துவா. சுவாமி பூஜைகளுக்கும் பயன்படுத்துவது உண்டு. மாந்திரிக பூஜைகளுக்கும் பயன்படுத்துவா. புணுகு, இந்த வெட்டி வேர், இந்த ரெண்டு விஷயம். மூணாவது இலுப்பை எண்ணெய். இங்கே இருக்கிறது பாருங்கள். எண்ணெயில் இலுப்பை எண்ணெய். உங்களுக்கு நல்லெண்ணெய், வேப்ப எண்ணெய்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இலுப்பை எண்ணெய்ன்னு சொல்லுவாள். இந்த இலுப்பை எண்ணெய் இதுக்கப்புறம் இந்த பஞ்சித்திரி. ஏன் இதெல்லாம் இந்த பொருளை பயன்படுத்தணுன்றது பின்னால் சொல்கிறோம். இது பஞ்சித்திரி. இப்போ இதை வச்சு தான் நமக்கு இந்த அஞ்சனம்னு பண்ணுறது. இந்த அஞ்சனம் பண்ணதுக்கப்புறம் அதை எந்த விரலால் எடுக்கணும், அதை எப்படி பத்திரப்படுத்தி வைக்கணும், அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணுன்ற பற்றி இப்போ நம்ம விரிவாக சொல்ல போகிறோம். இப்போ இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா பித்தளை விளக்கு. இரும்பு விளக்கு பயன்படுத்தக்கூடாது. பீங்கான் போன்ற விளக்கு பயன்படுத்தக்கூடாது. அதுமாதிரி செயற்கையான பொருளில் பண்ண பொருட்களில் இந்த விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக பித்தளை, செப்பு, மண், பஞ்சலோகம், வெள்ளி இந்த மாதிரி விளக்கில் தான் நம்ம பயன்படுத்தணும். இதில் மண் விளக்கை இங்கே ஏன் நான் குறிப்பிடலைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மண் விளக்கு பண்ணும்பொழுது அந்த மண் விளக்கை குயவர்கள் மண்ணில் பண்ணும்பொழுது அந்த விளக்குக்குள்ளே உங்களுக்கு முடியோ நகமோ இருந்து அப்படியே அதை சுட்டு விளக்காக கொடுத்தால் அந்த விளக்கை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த பூஜா முறைகளில் கொஞ்சம் பலன் ஒரு 50% குறைஞ்சிடும்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த மாதிரி பொதுவாக இந்த பஞ்சலோக காமாட்சி விளக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சில பிரயோகங்களுக்கு தான் வேம்பு எண்ணெயை, வேப்ப எண்ணெயை பயன்படுத்துறது, நல்லெண்ணெயை பயன்படுத்துறது, பசு நெய்யை பயன்படுத்துறது.
இதுக்கு இழுப்ப எண்ணெய் நல்லது. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பஞ்சு திரியில் இழுப்ப எண்ணெயை விட்டுடணும். அதான் இந்த விளக்கை வந்து எரிய வைக்கிறதுக்காக இழுப்ப எண்ணெயை விட்டுடணும். இது வந்து சாதாரண நூல் ஏதாவது போட்டு அது கருகித்துனா அதுலேருந்து எடுக்கும்பொழுது அதுலேயும் பலன் குறையும். அதாவது நீங்கள் ஏற்றுற விளக்கு திரி வந்து புகையோடு எரிந்தால் உங்களுக்கு வந்து அதுக்கும் வந்து பலன் குறையும். அதனால் பெரும்பாலும் இதுக்கு வந்து பொதுவாக பஞ்சு திரி விசேஷம். இப்போ இந்த விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரத்தண்டு நூல் பயன்படுத்துறது உண்டு, பருத்தி நூல் பயன்படுத்துறது உண்டு, பஞ்சு திரி பயன்படுத்துறது உண்டு. சில மாந்திரிக பிரயோகங்களுக்கு தான் இந்த கருப்பு திணி, சிவப்பு திணி அப்படிலாம் பயன்படுத்துவா. 5 கலர் நூலை பயன்படுத்துவா. ஆனால் அதெல்லாம் இப்போ அவசியம் இல்லை. இந்த பஞ்சு திரியை மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பஞ்சு திரியை பயன்படுத்தி முதல்ல இதை வந்து நம்ம ஏற்றிட வேண்டும். விளக்க இந்த பஞ்சு திரி விளக்க நம்ம ஏற்றிக்கிறோம். அப்படியே வெட்டி வேரை வந்து நீங்கள் இந்த விளக்கில் வந்து அப்படியே ஏற்றி நீங்கள் அப்படியே இந்த வெட்டி வேரை முழுக்க கொளுத்திக்கலாம். ஒரு பித்தளை தட்டில் வச்சு கொளுத்திடுங்க.